நம்முடைய இந்து மதத்திலே, இந்து தர்மத்திலே குரு வழிபாடு என்பது மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இப்போது சபரிமலை மண்டல காலம் துவங்க இருக்கின்றது. சபரிமலை ஐயப்பன் வழிபாட்டிலே குருவுக்குத்தான் பிரதானமான இடம். குருசாமி சொல்வதை கேட்க வேண்டும், குருசாமியுடைய சொற்படி நடக்க வேண்டும், குருசாமி அவர் வழியிலே ஆன்மீகத்தை பின்பற்ற வேண்டும் என சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது நமக்கு. ஐயப்ப வழிபாட்டிலே குரு வழிபாடு என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இதுபோல சத்குருவிடமிருந்து சரியான உபதேசங்களை பெறாமல் புத்தகங்களை மட்டும் படித்துவிட்டு யார் ஒருவன் ஜபத்தையும் தவத்தையும் செய்கின்றானோ அவனுக்கு அவன் செய்கின்ற ஜபமும் தவமும் சித்தியாகாது என்பது ஐதீகம். இப்போது சமூக வலைதள காலம். வாட்ஸ்அப்பிலே வருவதையும் ஃபேஸ்புக்கிலே வருவதையும் இன்ஸ்டாகிராமிலே வருவதையும் பார்த்து அதை நாம் செய்யக்கூடாது. ஒரு விஷயத்தை ஒரு பூஜை நாம் செய்ய வேண்டும் என்றால் அந்த பூஜையை முழுமையாக கற்றுத்தெளிந்த ஒரு குருவிடமிருந்து உபதேசமாக பெற்று எடுக்க வேண்டும். ஒரு குரு நமக்கு நேரடியாக பயிற்சி தர குரு இல்லா வித்தை பாழ் என சொல்லி வைத்தார்கள் பெரியோர். ஆகவே அவற்றையெல்லாம், அதாவது ஒரு பூஜை செய்கின்றோம் என்றால் அதை வாட்ஸ்அப்பில் பார்த்தோ ஃபேஸ்புக்கில் பார்த்தோ செய்யக்கூடாது. ஒரு குருவை நமக்காக பிரதானமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த குருவினுடைய தாழ் பணிந்து அவர் சொல்லிக் கொடுக்க நேரடியாக இதனை நாம் செய்ய வேண்டும். அப்போதுதான் நமக்கு பலன். இதனை நாம் புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். குரு இல்லா வித்தை பாழ் என சொல்லி வைத்தார்கள். அதனால்தான் குருவினுடைய அனுகிரகமோ குருவினுடைய வழிகாட்டுதலோ இல்லாமல் ஒருவன் ஏதேனும் ஒன்றை செய்தான் என்றால் அவனுக்கு அதனால் நல்ல பலன்கள் விளையாது. அவன் துன்பப்படும் போது தாயாரோ தந்தையோ சகோதரனோ யாரும் காப்பாற்ற மாட்டார்கள். குரு மட்டுமே அவனுடைய பாவ குவியல்களை ஒரு கணத்திலே அழித்து விடுவார். அதனால்தான் குருவுக்கு பிரதான இடம். நாம் எத்தனையோ பாவங்களை செய்கின்றோம். ரமண மகரிஷி தன்னுடைய அந்திம காலத்திலே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். எதனால் அவருக்கு புற்றுநோய் வந்தது என்றால் அவருடைய கர்மவினை மட்டுமல்லாமல் அவரை தரிசனம் செய்த அத்துணை பக்தர்கள், எத்தனை லட்சம் பக்தர்களை அவர் பார்த்து அனுகிரகம் செய்திருக்கின்றார். அவர்களுடைய பாவங்களை எல்லாம் இவர் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவருக்கு இறுதியிலே புற்றுநோய் கண்டது. ஆகவே மகான்களுக்கு ஏற்படுவதையும் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படுவதையும்